கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி, அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ட்ரு ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்ட்ரு ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவாங்க கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனதருமை மூலம் நட்சத்திர அன்பர்களே, மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 வருமானங்கள் கூட்டி தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் பலருக்கு இப்போ செக் பண்ணலாம் தெரியும், பலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும், வயிறு உபாதைகள் இருக்கும், உண்ணக்கூடிய உணவுகள் செரிமானமாகாது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மே மாசம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அள்ளள்ள குறையாத பணம், செல்வ செழிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் சார், நான் விருப்பப்படுறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறவளுக்கு வெளிநாட்டு வருமானம் வரப்போறது. இங்க படிச்சுட்டு இருக்கிறவா பல பேர், நான் வெளிநாட்டில் போய் படிக்க போறேன் அப்படிங்கிறவாளுக்கு வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்புகள் வருது. சில பேர், சில பெண்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் இப்போ அமைவா, அதாவது இந்தியன்ஸ் என்ன அங்க இருக்கக்கூடியவர்கள், அவர்களை திருமணம் செய்து கொண்டு நீங்க இங்கேருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடியேறக்கூடிய அமைப்பு இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து அருள் பாலிக்கிறார்.
உங்க முயற்சிகளில் பெரிய வெற்றி உண்டு. ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். எந்த தப்பு தவறும் பண்ணிடக்கூடாது. வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறோம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஜோன்கிற அந்த ஆண்டை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு காட்டுறதுனால மூல நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி சூரியன், கர்மாதிபதி புதன் 2 பேரும் சேர்ந்து ராசியில் இருக்கா. தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஆண்டு. மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, வேலையில வளர்ச்சி, குடும்பத்துல சந்தோஷம், உச்சத்தை தொடக்கூடிய ஆண்டுன்னு மூல நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு சுட்டிக்காட்டப்படுறது. அப்போ மிக நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பயந்துட்டு இருந்த பல விஷயங்கள் இருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள். அம்மாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மே மாசத்துக்கு பிறகு மறையும். ஸோ நல்ல ஆண்டு, எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்க வேண்டியது ஒரு அவசியம். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன். குன்றக்குடி முருகனுடைய வழிபாடு அற்புதம். எனதருமை பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் கழுத்துல நூலாடாதுன்னு பழைய காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலர் கல்யாணம் ஆகிறது இல்லை. இது மூலம் பூராடம்லாம். இதெல்லாம் பெரிய அபத்தமான கருத்துக்கள் என்பதை நான் தனித்தனிய வீடியோவாகவே வெளியிட்டு சொல்லியிருக்கேன். மூலம் நட்சத்திரத்தை பற்றி தனிய வீடியோ போட்டிருக்கேன், பூராட நட்சத்திரத்தை பற்றி போட்டிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய உயர்வுகளையும் சொல்லி இருக்கிறேன். இந்த 2025 எப்படி இருக்க போறது பூராட நட்சத்திரத்துக்குன்னா அற்புதமான யோகம் இல்லையா? நட்சத்திர நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. முதல் விஷயம், மிகப்பெரிய அளவுக்கு வேலைகள் கிடைக்க போறது. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னா அங்க பாருங்க. அந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை, அதுல பூராட நட்சத்திர அன்பர்கள் இப்பொழுது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருந்து கொண்டிருப்பார். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்க செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதுன்னு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றிகள் தேடி வரும். நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப கொடுத்துட்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுபடுவதற்குரிய மருத்துவ ஆலோசனை இந்த ஆண்டு பெறலாம். மருத்துவத்துறை சார்ந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவாளுக்கு, நீட் எக்ஸாம் எழுதுறவாளுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு கூடி வருது. ஜனன ஜாதகமே இறுதியான கருத்துக்களை சொல்லும் என்றாலும் கோச்சார ரீதியா இந்த வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னு சொல்றேன். அதே போல பிசினஸ் பண்றவாளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. ஒரு நல்ல பொருளாதார நிலையை இந்த ஆண்டு நீங்கள் எட்டப் போகிறீங்க. இதுல நல்ல பணப்புழக்கம் இந்த ஆண்டு இருக்கும். மனப்புழுக்கம் போகும். சார் எனக்கு சரியாவே ஜாப் அமையல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல ஜாப் அமைய போறது. நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இந்த ஆண்டு. காதல் கைகூடும் ஆண்டு அப்படின்னு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. உங்களுடைய பயணங்களில் நல்ல வெற்றி உண்டு. அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள், பிளாட்ஃபார்ம்ல வேலை பிசினஸ் பண்றவங்களுக்கு அதுல ஒரு லாபம், இது எல்லாமே இந்த ஆண்டு கூடி வரப்போகுது. நிறைந்த நன்மைகள் கூடி வரும். பூராடம் நட்சத்திரத்துக்கு அற்புத யோகம், திருமண யோகம் கூடி வருது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். யாரை வழிபட்டா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் முருகப்பெருமான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்தரமா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம் சொன்னா பாருங்கோ. அப்படி இந்த முருகப்பெருமானை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளுமை. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, 2025 எப்படி இருக்க போறது நமக்கு? உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரும் புகழ் பெறக்கூடிய ஆண்டு 2025. மிக முக்கியமாக 90s கிட்ஸ் கல்யாணம் இது வரைக்கும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த யோகம் நல்ல முறையில் இருக்கு. உத்திராட நட்சத்திர இளைஞர்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, காதலில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் உத்திராட நட்சத்திர நபர்களாக இந்த ஆண்டு இருக்க போறாங்க. நிறைய வாகன பயணங்கள் அமையும். பயணங்கள் நிறைந்த ஆண்டு. நீண்ட நாட்களாக மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பு கைகூடும். உங்க குடும்பத்தை நினைச்சிருப்பாங்க, நீண்ட ஆண்டுகளாக நினைச்சிருப்பாங்க, ஒரு எய்ம் ஃபுல்லாவே நீங்கள் வளர்ந்திருப்பீங்க. இப்போ மருத்துவ படிப்பு கைகூடும்.
அதே போல இன்ஜினியரிங்ல கிராபிக்ஸ் சம்பந்தமா படிக்கக்கூடியவங்க, ரொபாட்டிக்ஸ் சம்பந்தமான பாடங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டு உத்திராட நட்சத்திர மாணவர்கள் பார்க்க போறாங்க. வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இதுல மகர ராசி உத்திராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்தணும். இது ரொம்ப நல்ல மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் மாவு பொருட்கள் சாப்பிடுவதை இந்த ஆண்டு தவிர்க்கணும். நிறைய கார்போஹைட்ரேட் சேர்ப்பீங்க. இதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்களில் பலருக்கு ஏற்படும் ஒரு அமைப்பு கிரகநிலைகள் சுட்டி காட்டுவதனால கூடுதல் கவனமாக இருக்கணும். சார், கல்யாணமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது. நான் படிப்பதற்காக கடல் கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வாழ்க்கைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ஆசைப்படுறேங்கிறவங்க ஆசைப்படுங்கள், அதை அடையலாம். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி வருது. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருப்பதனால் இந்த ஆண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ பல உத்திராட நட்சத்திர அன்பர்களை தாக்க முடியும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல செல்வ செழிப்பை கொடுக்க முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி, நல்ல செல்வ செழிப்பு. பலருக்கு கலப்பு திருமணம் இப்ப கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அசகாய சூரர்களாக நீங்கள் வர முடியும். நேற்று வரை என்ன தடை உங்கள் படிப்பில் இருந்துட்டு இருந்தாலும் இப்ப இந்த தடை விலக போகுது. படிப்பில் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க. நல்ல விஷயம் இல்லையா? பெண்கள் மன உறுதியோடு இருப்பீங்க, எல்லா துறையிலும் சாதிப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகமாயி. மகமாயி சமயபுரத்தாளை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் வந்து சேரும். எனது அருமை நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க நட்சத்திரத்துடைய பலன்களை சொல்லியிருக்கேன். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கும் போது ஏற்படக்கூடிய நிமித்தங்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் தந்திருக்கேன். இதுதான் இறுதியானதா அப்படின்னா இல்லை. அவரவருக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் உண்டு. அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதுதான் இறுதியானது. உங்களுடைய ஜனனகால ஜாதகமே இறுதியானது. அப்படி உங்களுக்கு உங்க ஜாதகப்படி 2025 எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருப்போமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க உங்க ஜாதகப்படி 2025 எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ ஆன்லைன் கன்சல்டேஷனோ எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம், கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.